ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக தைச்சு பழகிறவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் சாதா ஃபேண்ட் வந்து வெட்டலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேண்ட்டு துணியை 4ஆக மடித்து போட்டுக்கலாங்க. மடித்து போட்டுட்டு மடிப்பு பகுதி வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரியும், கரை பகுதி ஆப்போசிட் சைடும் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டுக்கணுங்க. ஓப்பன் சைடு வந்து மேலே வச்சுக்கிட்டு மடிப்பு பகுதி கீழே வச்சுக்கணுங்க. இன்னொரு பகுதியை வச்சுட்டு மேலே எச்சு கம்மி வர துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. காட்டன் துணியில் சுருக்கம் அதிகமாக இருக்கிறனால அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே அளவு ஃபேண்ட்டு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மடித்து தைக்கிறக்காக 2ஆக மடிப்போம்ல பட்டையாக, அதுக்காக கீழே ஒரு 2 இன்ச்சுங்க. சைடில் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளீட் தேவையோ அந்த அளவுக்கு லூஸ் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு அளவு ஃபேண்ட்லேயே வேணும்னா அந்த அளவே வச்சுக்கலாங்க. லூஸ் வேணும்னா அப்படியே அந்த கரைப்பகுதி அப்படியே விட்டுறலாங்க. மேலே அளவு பார்த்தாச்சுங்க. சைடில் பார்த்திங்கன்னா பெண்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் இல்லைன்னா அந்த சாதா ஸ்கேல்லையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைச்சி அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. கீழே போட்டது வந்து நம்ம பிசுறுக்காக விட்டுறதுங்க. மேலே போடுற மார்க் வந்து தையலுக்காகங்க. நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீழே வந்து 2 இன்ச்சு, சைடில் ஒரு இன்ச்சு, மேலே போக போக அப்படியே 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி லூஸாக வந்துடுங்க. நாங்கள் அளவு ஃபேண்ட் அளவுக்கு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்குது. உங்களுக்கு லூஸ் வேணும்னா அப்படியே ஃபுல்லாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கீழே ஜக்கா போட்டுக்கலாங்க. இது மாதிரி தான் மடித்து நம்ம தைக்கணும். சென்டர்லையும் ஜக்கா போட்டுக்கலாம், ஏன்னா ஃப்ளீட் எடுக்கணுங்களா அதுக்காக. அடுத்தது இடுப்பு பட்டிங்க, மேலே வருமில்ல அது. நம்ம சைடில் ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த அளவு துணியை வந்து வைக்கணுங்க. கொஞ்சமாக விட்டுட்டு, ஏன்னா அது வந்து தையலுக்காக. அளவு ஃபேண்ட்டில் அளவு எடுக்கும்போது கரெக்டாக எடுக்காதீங்க. மேலே வந்து நாடா கோர்க்கறக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டு தான் அதுக்கு கீழே தான் நம்ம அந்த இடுப்பு பட்டியை வைக்கணுங்க. மேலே நாடாக்காக ஒரு 2 இன்ச்சும் கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் விட்டுட்டு தான் நம்ம அளவு எடுக்கணுங்க. ஒரு பாதி அளவு கட் பண்ண பிறகு இது மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணும்போது ஒரே அளவாக வருங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு ஜக்கா போட்டுட்டு சென்டர் ஜக்கா போட்டுக்கலாங்க. இடுப்பு பட்டியும் ரெடி ஆயாச்சுங்க. நம்ம இது மாதிரி உள்வெளியெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து தைச்சிக்கலாங்க. மறுபடியும் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. அந்த சைடு இருக்கிறது தையலுக்காக, இந்த சைடு நம்ம ஒரு இன்ச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அது வந்து நாடாவுக்காக ஓப்பன் விடுவோம்ல அந்த மார்க்கு தாங்க அது. நாடாக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க துணி. அது வந்து கரைப்பகுதி தான் நம்ம எடுக்கணுங்க. மேலே நாடாக்கு மடிக்கிற பட்டியும் பார்த்திங்கன்னா கரைப்பட்டி தான் எடுக்கணுங்க. அப்போ தான் தைச்சு முடித்த பிறகு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க.
கீழ்ப்பகுதியும் வெட்டியாச்சு, இடுப்பு பகுதியும் வெட்டியாச்சு, நாடாவும் எடுத்தாச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணிடலாங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மேலே எடுத்து வச்சுட்டு அளவு ஃபேண்ட் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க. தைச்ச பிறகு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மேலே அடிச்சுட்டு கீழே அந்த டவர் அடிக்கிறோம்ல, அதில் கரெக்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.